ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைனுக்கு ஒரு அழகிய கிராமம் இருக்குது. அங்கே தாங்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேரிச்சம்பளத்துலேருந்து நம்ம ஊரில் இருக்கிற எல்லா காய்கறியும் போட்டிருக்காங்க. அங்கே தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் என்ன சொல்ல வர்றோம், இயற்கை விவசாயத்தை பற்றி தெரியும். வாங்க போகலாம். வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு? சண்டேவா? பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக இருக்காருன்னு. சனிக்கிழமை ஆனா அழைச்சிட்டு வந்தா சண்டைங்கிறாரு. பாத்துக்கங்க, வேற பாத்துக்கங்க. அலைனுக்கு வந்திருக்கோம். அடுத்ததா என்ன பண்றோங்கிறத பாப்பா. அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து அபுதாபி போறோம். என்ன பண்றது? மண்ணு கட்டுற வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் போகிறோம். நம்ம ஊர் விவசாயம் பண்ணுறது மாதிரி உள்ள இடம். இங்கே பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம் மரம் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற எல்லா காய்கறியுமே கொண்டாந்து வீட்டிலேருந்து இங்கே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருப்போம். அதை பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 30 வருஷமாகவே இந்த இடத்துல நம்ம தமிழண்ணன் தான் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறோம். வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நைட் டைம் அதான் அப்படி ஒரே இருட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளரிக்க போயிட்டு நைட்டு சமையலெல்லாம் இங்கே தான் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில் இந்த இடத்த ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். பாருங்கள், காற்று குளிரும் அடிக்கிறதுனால நவர முடியாமல் போயிட்டுருக்காங்க. எங்கேயா ஒரே இருட்டாக இருக்குது, எங்கே கொண்டாந்துருக்கீங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்தோடனே சமைக்கிறதுக்கு விட்டாச்சு வாங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், சமையல் போய்கிட்டு இருக்குது. நம்ம அண்ணன் பாருங்கள் அப்படி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் சமைக்கிறதுக்கு பிஸியாக இருக்கிறாங்க. நம்ம அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு வந்த சிக்கன், மட்டன் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும். வேறு தான் நம்ம அண்ணன். நாளைக்கு தான் இவர் பேசுவார். இன்றைக்கி வேறு தூக்கம் போச்சு, அவ்வளோதான். டேய், இன்றைக்கி என்ன தூங்க விட மாட்டீங்களடா அப்படிங்கிறது மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் காணாமல் போனவர்கள் பற்றி அறிவிப்பு இல்லைங்க. நாங்கள் தான் நைட் டைங்கிறதுனால அப்படி இருக்குது. பாருங்கள், வேறு தான் காமெடி. நம்ம அதில் எவ்வளோ சீரியஸாக பேசினாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. அடுத்தது போட்டு வாங்கப்பா, வாங்கிட்டு வந்ததெல்லாம் பொறிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. துபாயில் வேலை பார்க்குற நமக்கெல்லாம் வாரம் ஃபுல்லாக நீங்கள் நினைக்கிறது மாதிரிலாம் ஜாலியெல்லாம் இருக்க மாட்டோம். வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த வாரத்தில் ஒரு நாள் இப்படி நண்பர்களோட வெளியே வர்றதான் பெரிய சந்தோஷம். பாருங்கள், சந்தோஷமான முகத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. திரும்ப திரும்ப பார்க்காதீங்க, பயந்துருவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஆடலுடன் பாடலை கேட்டு. அது மாதிரி பாட்டெல்லாம் இதில் போட்டோம்னா காப்பிரைட்டு போட்டு எதுவும் பார்க்க விடாமல் பண்ணிடுவாங்க. அதனால் பின்னாடி ஓடுற பாட்டெல்லாம் மீட் பண்ணிட்டு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா எப்போ எங்களுக்கு போர் அடிக்குதோ அப்போல்லாம் கிளப்பி நேராக வந்துடுவோம். பாருங்கள், எல்லாம் எவ்வளோ பிஸியாக இருக்காங்கண்ணா. பசிக்கும்ல அப்படிங்கிறது மாதிரி சாப்பாடுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொண்டு வந்ததெல்லாம் சமைக்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி எல்லாத்தையும் வச்சு சமையலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எப்படி எப்போவாச்சும் வந்தால் தான் நம்ம ஊரில் கிராமத்து வாழ்க்கையை வாழ முடியுது. பாருங்கள், நல்லா அடிக்கிற குளிருக்கு நல்லதாயா இருக்குது அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சமைக்க தெரிஞ்சவங்களாம் பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லா இருக்குது. எல்லாம் போட்டோன்னே எல்லாம் தனுஷ் மாதிரி டான்ஸ் ஆடலாமா அப்படின்னாங்க. பாருங்கள், நம்ம அண்ணன், தம்பி எனக்கு டான்ஸ் எல்லாம் வேண்டாம், சாப்பாடை வச்சுங்கப்பா, எனக்கு பசிக்குதுன்ட்டே கிடந்தார். இதில் பார்த்தீங்கன்னா நெருப்பு போட பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்போவா இந்த அளவுக்காடா எரியுது? இங்கே நம்ம ஊர்லலாம் விறகு தேடிக்கிட்டு இருப்போம். இங்கே பாருங்கள், எல்லாமே கறியை போட்டு போச்சில் போட்டுவிடுங்கய்யா அப்படிங்கிறது மாதிரி நைட்டு ஃபுல்லாக சமைக்கிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒரு நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல். ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் தோட்டமாக தான் இருக்கும். பெரிச்சம்பளம் தோட்டம், ஒட்டகம் மேய்ப்பாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு எல்லாமே இங்கே வளர்ப்பாங்க. இதெல்லாம் இங்கே துபாய்க்குள்ளே பார்க்க முடியாது. ஆனால் இங்கே அலைனில் எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஊர் கிராமம் மாதிரி இருக்கும். அது எட்டி பார்க்குறது வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும். இது மாதிரியான இடம் எல்லாம் நம்ம வர்றப்ப நம்ம ஊருக்கு போகணும் அப்படிங்கிற நினப்பு வந்துச்சுன்னா உடனே நாங்கள் அலைனுக்கு தான் கிளம்புவோம். அப்படி வந்தோம் அப்படின்னா அமைதியாக இருக்கும். அப்படியே வில்லேஜில் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இங்கேருந்து ஒட்டகப்பால் என்னென்ன இருக்குதோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் வளர்க்குறாப்புல. அதெல்லாம் மொத்தமாக கொண்டாந்து முட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருவார். டக்குன்னு கேட்டோம்னா 2 கோழியை பிடிச்சி சமைப்பாப்புல. அது மாதிரியான இடம் அது. அதால் அவர் பாட்டுக்கு நாட்டுக்கோழிலேருந்து
சீமான் சொல்கிறது மாதிரி எல்லாமே இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க, அதுவே பெரிய விஷயந்தான். எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் எல்லாமே இயற்கை முறையில் விளைவிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருக்கிறாங்க. நம்மள்கிட்ட வந்து உரத்தையும் இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை வந்து வேறு மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. முதல்ல இயற்கை விவசாயம் பண்ணது இந்தியாவில் தான். ஆனால் அதை விட்டுட்டு நம்மளையே மாற்றி விட்டாங்க. இப்போ உலக நாடுகள் ஃபுல்லாக இயற்கை விவசாயத்துக்கு திரும்பிட்டு வருது. இங்கே பாருங்கள், நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போகிறோம். அதுக்காண்டி தான் இந்த போஸ். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கப்பா சாப்பிட்டுட்டு தூங்கினா தான் காலையிலேயே எழுந்திரிச்சு நம்ம போய் வீடியோ எடுக்க நல்லா இருக்கும். நிறைய இடங்கள் இங்கே இருக்குது. நிறைய கண்ணெல்லாம் நம்ம ஊர்லேருந்தே கொண்டு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ தான் எல்லாருக்கும் போர்வை பற்றி கௌரவிக்கிறாப்புல. வேறு பெரிய அரசியல்வாதி மாதிரி. நம்ம அண்ணன் வந்து ஒரே காமெடி தான். நம்ம குரூப்பில் இருந்தார்னா அவர் பண்ணுறது அவருக்கே தெரியாது. ஏன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அவர் வந்து பிரபுதேவா மாதிரி டான்ஸ் மாஸ்டராக மாறிடுவார். டைம் போகிறதே தெரியலை. இடையில பாட்டு வேறு பாட ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா சூடு பண்ணி சாப்பிட ஆரம்பித்தா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மசாலா போட்டு பிரட்டி வச்சுருக்காங்கன்னு. பயங்கரமாக இருந்துச்சு. என்னையா அது இப்படி இருக்குது, யாரையா அந்த சமையல்காரு அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டாக எங்கேயா கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. அப்படி சமைச்சாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்தி எல்லாமே நாங்கள் ரெடிமேடாக கொண்டு போயிருந்தோம். எல்லாம் சப்பாத்தி போட்டு எல்லாம் நீட்டாக சமைக்க ஆரம்பித்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம ஊர் மாதிரி வேப்பங்குச்சி எங்கடான தேடி கண்டுபிடிச்சி, இந்த வேப்பங்குச்சியெல்லாம் நம்ம ஊர்லேயே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம், புளிய மரம் அப்படின்னு சுற்றி நிறைய கண்ணெல்லாம் இங்கே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா கீரையுமே கொண்டாந்து ஊனி வச்சுருக்காருங்க அண்ணன். பசலிக்கீரை, அந்த கீரை, இந்த கீரைன்னு நமக்கே பேர் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஊர்லேருந்து கொண்டாந்து இங்கே போட்டு அவருக்கு வந்து நல்ல விளைச்சலுக்கும் வருது. அதெல்லாம் பறித்து நம்ம அப்படியே கொண்டு போவோம் அப்படின்ட்டு. இந்த பக்கத்தில் பாருங்கள் முருங்கை மரம்லாம் வச்சுருக்காப்புல. இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தது. அவ்வளவுக்கு முருங்கை காய்ச்சிருக்கும், கொத்தாக இருக்கும் முருங்கை எல்லாம். இந்த இடத்த பற்றிலா நம்ம ஊர் மோட்டர் கொட்டாய் மாதிரி இருக்கும். அப்புறமா அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டார். இதான் நாங்கள் இருக்கிற இடம்ட்டு. வணக்கம் மக்களே, நாம் எப்பவும் போல் வருஷம் நம்ம வந்து அலைனுக்கு வருவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இயற்கை விவசாயத்தில் அண்ணன் வந்து ஜனவரி மாதத்தில் எல்லா காய்கறியுமே போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாம் வருஷம் அண்ணன் வந்து ஜனவரி மாதத்தில் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா காய்கறியும் ஒட்டு மொத்தமாக காய்க்கிறதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம். என்னென்ன காய்கறி எல்லாம் இப்போ விளைஞ்சிருக்குது? காய்கறி எல்லாம் இதுக்கு ஒரு பரங்கிக்காய் இருக்கு, அவரைக்காய் இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, இந்த பைத்தங்காய் இருக்கு, சுரக்காய் இருக்கு, செம்மா இருக்கு, பச்சைப்பழம் இருக்கு, சரி, வெள்ளரிக்காய் இருக்கு, முள்ளங்கி, இது ஜர்ஜீரக்காய் இருக்கு, கொத்தமல்லி இருக்குது. பாருங்க எவ்வளவு இருக்குதுன்னு. சரி, இது எல்லாமே. ஆமா, எல்லாம் இப்பதான் எல்லாமே அறுவடைக்கு வருங்களா? இப்பதான் எல்லாம் அறுவடைக்கு வரும். இது என்ன கொத்தமல்லியாண்ணா? இல்ல, இது வந்து ஆரோக்கிய சாப்பிடுறது பல்புங்கிறது. அப்படிங்களா? தண்ணியா? சரி. இது நம்ம ஊர் கீரை மாதிரி தான் இருக்குது. இது கீரை தான், நம்ம ஊர் கீரை மாதிரி தான். கீரை. ஓகே. வேற என்ன? நமக்கு நிறைய காய்கறி தெரிய மாட்டேங்குது. அந்த இது காலிஃப்ளவர் இருக்குது. சரி, தக்காளி எல்லாம் வச்சிருக்கீங்க பொறுக்கு? தக்காளி, இந்த ஒரு இது முட்டைக்கோசு, மிளகாலாம் போட்டிருக்கீங்களா? கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. இந்த ஒரு வெங்காயம் எல்லாம் இப்ப விலைய வந்துருச்சு. பறிச்சுட்டு போய்கிட்டு இருந்தாரு நம்ம வரும்போது ஒருத்தர். இந்த ஒரு தக்காளி இருக்கு. தக்காளி பாருங்க. இந்தாண்ட உருளைக்கிழங்கு. என்னென்ன தக்காளி இப்பதான் வந்துகிட்டு இருக்குது. ஆமா, பாருங்க தக்காளி வந்துகிட்டு இருக்குது பாருங்க. ஃபுல்லா எல்லாமே தக்காளி தானா? ஆமா, தக்காளி, வெங்காயம் விதமா இருக்கும். சரி. அப்புறம் மணத்தக்காளி எல்லாம் இருக்கும் பொருக்கு. மணத்தக்காளி. வேற என்னது? பசலிக்கீரை, அது புளிச்சக்கீரை, உருளைக்கிழங்கு இருக்கு. உருளைக்கிழங்கு போட்டிருக்கீங்களா? உருளைக்கிழங்கு வருதா? அப்படியா? வாங்க பார்ப்போம். உருளைக்கிழங்கும் பார்க்கலாம். மிளகா இருக்குது. மிளகா கவர் பண்றீங்களா? இது எப்படி நான் எல்லா நாளும் பண்ண முடியுதா? இல்ல, இது குளிர் டைம்ல தான் வரும். இது என்னது? உருளைக்கிழங்கா? சரி. எப்ப எத்தனை மாசம் உருளைக்கிழங்கு வருது? உருளைக்கிழங்கு இது 2 மாசம். 2 மாசம் தானா? நம்ம ஊர்ல எல்லாம் விளைய வச்சிருக்கீங்களா? நம்ம ஊர்லயே இருக்கு. பண்றீங்களா?
இதெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வர்றது கண்ணெல்லாம்? இது கண்ணு கிடையாது, கிழங்கு தான். இது கிழங்கு வாங்கிட்டு வந்து தனியாக இருக்கு. ஓகே ஓகே, மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து போடுறது. ஆமாம், பரவாயில்லையா? இந்த கீரையெல்லாம் வருஷம் வருஷம் இருக்குது போடுங்க. அடுத்த வாரம் நம்ம அந்த விரை எடுத்து அதை உருவாக்கி வேண்டியது. விரைய வச்சு இது பண்ணிடுறீங்க. ஆமாம், பரவாயில்ல பரவாயில்ல. இது வெங்காயம் போட்டிருக்கீங்க. உருளைக்கிழங்கு இந்த டைம் அதிகமாக இருக்குது. கொத்தரவங்க இருக்கு பாருங்க. நிறைய இருக்கு. அதான் மணத்தக்காளி பாருங்க போட்டு வச்சிருக்கிறாரு. எல்லா கண்ணுமே இருக்குது, எதுவுமே வாங்க வேண்டியது இல்லை அப்படின்னா. ஆமாம், மணத்தக்காளி கிடைக்க மாட்டேங்குது பஜார்ல கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் எங்க வாங்கிட்டு வந்து போடுறீங்கப்பா? இங்கே வர இதில் உருவாக்கி போட்டுறது. மணத்தக்காளிலேருந்து எதுவுமே அண்ணன் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த காய்கறி வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கிறாப்புல. இப்போ இது என்ன பேரிச்சம்பளம் அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சா? பேரிச்சம்பளம் அறுவடை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 1ஆம் மாதம் 15 தேதி மேலே பூ வரும். பூ கட்டணும். அப்படிங்களா? பூ கட்டிட்டு எப்போ அறுவடை கரெக்டாக? அந்த அறுவடை 7ஆம் மாதம் 15 தேதிக்கு மேலே அறுவடைக்கு வந்துடும். இது எல்லாமே நேரடியாக நீங்கள் விற்பனைக்கு பண்ணுவீங்க. 600 மரத்துக்கு மேலே இருக்கு. 600 மரத்துக்கு மேலே இருக்கு. அதுலேயுமே வகை சொன்னீங்கன்னா 37 வகையா? இதில் என் தோட்டத்தில் இருக்குது 37 வகை. இது பேரிச்ச மரம் மொத்தம் வந்து 107 வகை இருக்கு. 107 வகை மொத்தம் இருக்குது. இந்த காய்ச்சி இருக்குது. ஆமாம், அந்த காய்ச்சி அங்கே இதில் இருக்குது சில இதெல்லாம். அப்படி சேர்க்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி வந்து இதெல்லாம் நீங்கள் கட்டி வச்சிருக்கீங்களா? ஆமாம். பேரிச்சம்பளம் எது எதுக்கு கீழே அணில் கிணில் எதுவும் கடிக்காதுல்ல? ஆடு வருது. ஆடு திங்காததுக்காண்டி. அதனால ஃபுல்லா இது சேஃப்டிக்காண்டி. நல்ல பழமாலாம் இருக்க பிறகு பார்க்கலாமா? பார்க்கலாம். கம்மிங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் மாங்காவெல்லாம் கட்டி வைக்கிறது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அது இது எடுத்து அதுக்கப்புறமா காய வைக்கிறதானே? காஞ்சி எடுத்தா இருக்குது. ஓ அப்படியா? சரி சரி. இது அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு நீங்கள் காய வச்சு கொடுத்து விட்டுறது. ஆமாம், தனியாக அடிக்கி ஓப்பனாக இருக்கு. ஆனால் அந்த ஏன் பாருங்க ஓப்பனில் தான் இருக்குது பாருங்க. அது டேஸ்டா இருக்கா? இப்படிதான் கட் பண்ணி கொண்டு போறாங்க. நம்ம இப்படிதான் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்குது. அப்படியே அந்த கவருக்குள்ளே போட்டுருங்க. இன்னொன்று போட்டு விட்ருவாங்க. வேற அது தனித்தனியாக வச்சுருக்கு. அது தனியாக தனியாக. சரி ஓகே, தனியாகவே தாரில் வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, இந்த சந்திப்பு வந்து வருஷம் ரொம்ப இனிமையான சந்திப்பாக இருக்குது. இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம ஊர்லேயும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமும். அண்ணனும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. துபாயிலேயே இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. நம்ம ஊரில் இன்னமும் உரத்திலே இருக்கிறீங்க, அதுலேருந்து மாற்றுங்க. சொட்டு நீர் பாசனத்தில் தான் இந்த அளவுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாலைவனம் தான். ஆனால் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த எல்லாம் எல்லாத்துக்குமே கரெக்டாக சொட்டு நீர் பாசனத்தை போட்டு பச்சை பசேல்னு வச்சுருக்குறாங்க. எல்லா காய்கறியுமே இந்த இடத்துல விளையுது. நம்ம ஊர்லலாம் இந்த மண்ணுக்கு இது விளையாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம்ல, இங்கே எல்லாமே சாத்தியமாகுது. ஏன்னா முடியும்னு நினச்சி இவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நெல்லுமே பாலைவனத்தில் விளைய வைக்க போகிறாங்க. அந்த முயற்சியும் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா இவங்க யாரையும் எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. விவசாயத்தை வந்து என்றைக்கும் விடாமல் இருக்கணும். நம்ம என்னன்னா இருக்கிற நல்ல நிலத்தை ஃபுல்லாக ஃப்ளாட்டு போட்டு விற்றுட்டு வெளிநாட்டுக்காரங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிற ஆற்று மணலை அள்ளி விற்கிறோம், மலையை வெட்டி விற்கிறோம். இப்படி நமக்கு கிடைத்த அந்த அரிய பொக்கிஷங்களை தெரியாமல் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியுது. இது போல் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணி நம்ம நாட்டு விவசாயிகளுக்கும் நல்ல விளைச்சல் கிடைச்சி அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமும். இந்த பயணம் ரொம்ப அழகாக சந்தோஷமாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.